அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உதாரண பதிவில் இந்த பிரம்மகஸ்தி தோஷம் என்ற ஜோதிடர்கள் மேம்படுத்தி கூறப்படும் தோஷம் என்பது உண்மையாக பிரம்மகஸ்தி தோஷத்தை எதை வச்சு சொல்கிறாங்க? அதாவது குருவும் சனியும் கண்ணியில் இணைஞ்சால் அந்த பேர் பிரம்மகஸ்தி தோஷம்னு சொல்கிறாங்க. அதாவது முன்ஜென்மத்தில் பிராமணர்களுக்கு செய்த தவறால் ஏற்படுகின்ற தோஷம் தான் அந்த பிரம்மகஸ்தி தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே அப்படி ஒரு தோஷம் இருக்கிறதா என்றால் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அதாவது ஜோதிடத்தில் மிகைப்படுத்தி கூறப்படும் யோகங்களையும் தோஷங்களையும் நம்பும் வரை நமக்கு ஜோதிட ஜாதகத்தின் ஒரு உண்மையான பலன்களை எடுத்து கூற முடியாது. எனவே தோஷம் என்பது குற்றம் அப்படிங்கிறதா. அதாவது குருவும் சனியும் இணையும் போது என்ன செய்வாங்க? நெருங்கி இணையும் போது குரு அங்கே பாவத்துவம் அடைந்து வலுவிழப்பார், சனி அங்கே சுபத்தன்மை அடைந்து நல்ல பலன்களை தருவார். இதுதான் அதனுடைய அமைப்பே, ஃபண்டமெண்டல் அமைப்பு. இதை போய் பிரம்மகஸ்தி தோஷம், ஆண் வாரிசு இருக்காது, குழந்தை பிறக்காது, இப்படியெல்லாம் சொல்வதெல்லாம் எந்த விதத்திலும் உண்மையான கருத்து அல்ல. சரி, இந்த உதாரணமாக விளக்கி இந்த குரு சனி இணைவு பிரம்மகஸ்தி தோஷத்தை உதாரணமாக விளக்கி ஒரு வீடியோ இந்த உதாரண பதிவில் நான் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 27/7/1981 5:10 AM என்ற அளவில் பிறந்திருக்காங்க. இந்த ஜாதகர் பிறந்தது மிதுன லக்னம், ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. லக்னத்தில் செவ்வாயும் புதனும், 2ஆம் இடத்துல சூரியன் ராகு, 4ஆம் இடத்துல குரு சனி, 3ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்தில் கேது. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு. 12ஆம் இடத்துல சந்திரன். இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு. இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர திசையில் பிறந்திருக்கார். அடுத்தது 6ஆம் இடத்து செவ்வாய் திசை. அடுத்தது சூரியனுடன் கிரகணமான உச்சமை வீட்டில் அமர்ந்தாலும் சூரியனை கிரகணப்படுத்திய ராகு திசை. இந்த ராகு திசை தந்தை விளையாட்டுகளில் நிறைய செய்யுது. அடுத்து வந்து குரு திசை. இந்த குரு திசை பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு சனியுடன் ஒரே டிகிரியை எழுந்திருக்கிறார். 7ஆம் அதிபதி ஒரே டிகிரியில் இணையும் போது இந்த பிரம்மகஸ்தி தோஷங்கிறத அப்படியே விட்டுங்க. தோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம் பிராமண சாபம் அதையெல்லாம் ஜோதிடத்தில் கொண்டு வரவே வேண்டாம். இங்கே குரு சனியுடன் இணைந்து கெட்டுவிட்டார். போதாக்குறைக்கு செவ்வாயின் பார்வையார். குரு தசையில் என்ன நடக்கும்? 4ஆம் இடத்தை கெடுப்பார். சொத்து சுகம் இவை கிடைக்கப் பெறாது. 2வது 7ஆம் அதிபதி 4இல் அமர்ந்து சனியுடன் இருந்தால் மனைவிக்கு உடல்நல தொந்தரவுகள், ஜாதகருக்கு பொருள் இழப்பு, அதாவது பண இழப்பு, பெண் குழந்தைகளால் அதாவது விரைய செலவுகள் போன்ற பலன்கள் தான் ஜாதகருக்கு நடக்கும். இதுதான் அமைப்பு. ஆனால் இந்த ஜாதகருக்கு ஆண் வாரிசு இருக்கு. 5ஆம் அதிபதி 3இல் மறைஞ்சிட்டாரு, குரு சனியோடு சேர்ந்துட்டாரு, குழந்தைகளையும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் கேது வந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். குருவின் பார்வையில் பெற்ற கேது புத்திரபாக்கியத்தை தர வேண்டும் அல்லவா? மேலும் 5ஆம் இடத்தை வந்து எந்த விதமான பாவகிரகம் பார்க்கவில்லை. 5ஆம் இடம் கெடலினாலே ஓரளவுக்கு ஆண் வாரிசு கிடைச்சிடும். இந்த ஜாதகருக்கு பெண் குழந்தையும் இருக்கிறது, ஆண் குழந்தையும் இருக்கிறது. ஆனால் ஜாதகருடைய குரு திசை தனது காரக ஆதிபத்திய வழியில் நன்மை தீமைகளையும் செய்யும். இங்கே பாதகாதிபதி பலம் இழந்து விட்டார், அப்படியெல்லாம் எடுத்துக்கூடாது. எந்த கிரகமும் கிடக்கூடாது, பலம் இழக்கக்கூடாது. குறைந்தபட்சம் நட்பு வலுவலையாவது இருக்கணும். அதை ஒன்று புரிஞ்சுக்கணும். ஜோதிடத்தினுடைய அடிப்படை விதியே எந்த கிரகமும் நட்பு நிலைக்கு கீழான பகை, நீசம், கிரகணம், அஸ்தங்கம் போன்ற நிலைக்கு செல்லக்கூடாது. இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு குரு தனிச்சு அங்கே நாளில் இருந்தால் இப்போல்லாம் கேந்திராதிபதி தோஷம் கிடையாது. ஒரு கேந்திராதிபதி அதிபதி இன்னொரு கேந்திரத்தில் அதிபதி மறுபடியும் கேந்திராதிபதி தோஷமோ பாதகாதிபதி தோஷமோ எல்லாம் இங்கே இல்லை. ஆனால் அதே சமயம் குரு இப்போ எந்த ஒரு ஜாதகத்திலும் பாவத்துவம் அடையக்கூடாது. குரு பட்டு விட்டாலே அந்த ஜாதகத்துக்கு ஒரு எந்த விதமான பெரிய யோக பலன்கள் நடக்காது. அதுதான் குரு பலன் இல்லைன்னா ஒரு பலன் சொல்கிறோம். அதனால் இப்போ தவறாக புரிஞ்சுக்கிட்டு குரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 வரும்போது குரு பலன் இருக்குங்கிற ஒரு வியாழ நோக்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. குரு ஜாதகத்தில் எந்த நிலையிலும் பங்கமின்றி அவர் வேண்டும். அவர் சனி ராகுடன் இணையக்கூடாது. சனி ராகுடன் இணையும் குரு தன்னுடைய காரக ஆதிபத்திய விஷயங்களில் கெடுதல்களை தருவார் அல்லது தாமதப்படுத்துவார். இங்கே கேது குருவின் பார்வையில் வந்ததாலும் 5ஆம் இடத்தில் சந்திர கேந்திரத்தில் இருந்து 5ஆம் வீட்டை பாவர்கள் யாரும் பார்க்காதனால இந்த ஜாதகருக்கு ஆண் வாரிசு, பெண் வாரிசு எல்லாமே இருக்குது. இந்த ஜாதகர் வெளிநாட்டில் இருக்கார். குரு சாதனத்துக்கு வெளிநாடு போயிட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா குரு 8, 12ஆம் இடங்களை பார்ப்பதால் ஜாதகரை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சார். ஒரே டிகிரியில் சனியுடன் இருந்தாலும் குருவிற்கு பார்வை பலம் என்பது ஓரளவாவது இருக்கும். ஏனென்றால் குருவுக்கு வீடு கொடுத்த புதன் அங்கே ஆட்சியாக இருக்கிறார். வீடு கொடுத்த ஆட்சியாக இருக்கிற கிரகம் எல்லாமே நல்ல பலன்களை செய்து விடாது. வீடு கொடுத்த கிரகம் உச்சமாக இருக்கிற கிரகங்கள் எல்லாமே நல்ல பலன்களை செய்து விடாது. அந்த கிரகத்தின் சுபர் சேர்க்கை, பாவர் சேர்க்கை இவற்றை பொறுத்து தான் அந்த கிரகத்தினுடைய பலன்கள் இருக்கும். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு குரு திசை முழுக்க கெடுபலன்கள் தான். குரு திசை சந்திரனை பற்றி போயிட்டு இருக்குது. நிறைய பொருள் இழப்புகள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய சொத்துக்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை இழக்கிறது, குழந்தைகளுக்கு அடிப்படை செலவு, மனைவியை பிரித்திருத்தல்,
7ஆம் அதிபதி பாவத்துவம் அடைந்து விட்டாலே மனைவியை பிரிய வேண்டும். அது சுப பிரிவு. அந்த ஜாதக வெளிநாட்டில் இருக்காங்க, மனைவி வந்து இந்தியாவில் இருக்காங்க. இந்த மாதிரியான அமைப்புகளில் குரு தசை முழுக்க முழுக்க தன்னுடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்தீமைகளையும் இந்த ஜாதகருக்கு குரு தசையில் செஞ்சு கொண்டு இருக்கிறது. வெளிநாட்டில் தான் இருக்காரு, சம்பாதிக்கார், பணம் எங்கே போகும்னு தெரிய மாட்டேங்குது. பணச்சேர்க்கை தனச்சேர்க்கை உண்டாகாது, தனத்தை தரமாட்டார். மேலும் அந்த ஆதிபத்தியம் 7ஆம் ஆதிபத்தியத்தை தரமாட்டார். 7ஆம் ஆதிபத்தியம் மனைவியோட பிரிஞ்சிருக்கிறது, மனைவி உடல்நிலை தொந்தரவுகள் போன்ற பலன்களை இந்த குரு தருவார். அடுத்து வருகின்ற சனி திசை மிக பிரமாதமான யோகத்தை இந்த ஜாதகருக்கு தரும். இங்கே பிரம்மஹத்தி தோஷம் அது இதெல்லாம் என்று எடுத்துக்கொண்டால் இங்கே குழந்தையே இருக்காது, ஆண் குழந்தையே இருக்க இந்த ஜாதகருக்கு. அடுத்து வருகின்ற சனி குருவுடன் ஒரே டிகிரியில் இணைந்த காரணத்தால் வீடு கொடுத்த புதன் ஆட்சியாக இருப்பதாலும் சனி நட்பு வலுவுடன் இருப்பதாலும் இந்த பகை நீசம் நட்பு வலுவை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சனி நட்பு வலுவுடன் இருப்பதாலும் இந்த ஜாதகருக்கு சனி திசை நன்றாகவே இருக்கும். சனி திசை ஓரளவு நல்ல சொத்து சுகம் சேர்த்து ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கையை இந்த ஜாதகர் வாழ்வார். ஏனென்றால் லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர் செவ்வாயோடு நினைத்து பாபத்துவம் அடைந்து விட்டாலும் சனிக்கு வீடு கொடுத்த புதன் ஆட்சியாக இருக்கிற புதன் சனி வீட்டில் நட்பு வீட்டில் இருக்கிறார். சனிக்கு புதன் நட்பு தான். நட்பு வீட்டில் அமர்ந்த சனி திசை இந்த ஜாதகருக்கு மிக மேன்மையான பலன்களை செய்யும். இந்த குரு திசையில், அதாவது பகை வீட்டில் பாபனுடன் இணைந்து பாபத்துவமான இந்த குரு திசை செய்த அத்தனை கஷ்டங்களை நீக்கி சனி திசை இந்த ஜாதகருக்கு நன்மையை தரும். இங்கே பிரம்மஹஸ்தி தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம் என்று சொல்லி ஜாதகரை பயமுறுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. தோஷங்களோ யோகங்களோ இல்லாத ஜாதகமே இல்லை. எல்லா ஜாதகத்திலும் ஒரு யோகம் இருக்கும், எல்லா ஜாதகத்திலும் ஒரு தோஷம் இருக்கும். அதை போய் உங்களுக்கு குழந்தை பிறப்பு குரு சனி இழந்தனாலே குழந்தை பயம் கிடைக்காது, பிராமணர் சாபம், அந்த சாபம், இந்த சாபம்னு சொல்லி ஜாதகரை பயமுறுத்துவதை விடுத்துவிட்டு அந்த குரு திசை என்ன பலன்களை செய்யும், குரு கெட்டுவிட்டார், கெட்ட குரு என்ன பலன்களை செய்வார், ஒரு கிரகம் கெட்டுவிட்டது என்றால் அவனுடைய ஆதிபத்தியமும் காரகமும் பாதிக்கப்படும் என்பதை அறிந்து பலன் கூறினாலே பலன் துல்லியமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.